லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4/9/2025 கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 551 நம்ம அடிச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம என்ன கொடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங் நம்பரில் 1ஆம் நம்பர் மட்டும் தான் நேற்று வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் போயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வச்சுன்னு ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 1ஆம் நம்பர் தான் நம்ம போர்டு மாற்றி கொடுத்துச்சு, அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் செட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸை எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 50, ஏசி 51, பிசி 51 வந்து அடிச்சிருக்கலாம். கொஞ்சம் வச்சிங்கன்னு தெரியல, வச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ரிக்கில் தான் எடுத்துகிற நம்பர்ஸ் தான் நான் எப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹை லெவல் கசிங் தான் நம்ம சேனல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இந்த சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம கூடிய விஷயத்தில் வேறு சேனல் தான் ஆகும். இன்னும் ஒரு 3 மாதம் தான் அது டைம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்காக ஆகுமா ஆகாதான்ட்டு அதுக்கப்புறம் தெரியும். இந்தமாட்டுக்கு இந்த சேனலில் வீடியோ வரும், இல்லைன்னா நம்ம வேறு சேனலில் தான் போட்டாகணும். ஏன்னா இந்த சேனலில் வந்து மானிட்டேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு மாதமாக ஆயிடுச்சு. அதனால தான் அந்த சேனலை கண்டுக்காமல் போட்டுட்ருக்கேன். அது வரைக்கும் நம்ம போடுவோம். சேனல் ஒர்க் ஆச்சுன்னா கண்டினியூஸாக போடுவோம், இல்லைன்னா நம்ம வேறு சேனல் தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அதிக நம்பர்ஸ் எடுக்கணும். ஒரு 10 நாள் ரிசல்ட் அந்த சேனல் நான் வந்து கொடுக்கல, அந்த டிப்ஸை நான் கொடுக்கல, அதனால் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 184க்கான அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 184க்கு பி போர்டு நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, பி போர்டு நம்பர் 8. ஓகேவா, 8க்கு பவர் எடுத்துக்கிறோம். ஓகே, பி போர்டு நம்பர் வந்து 8க்கு பவர் எடுத்துக்கிறோம் 3. அடுத்து அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் வந்து டேரெக்டாக 9 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து கிடைச்சது 3, 9. ஓகே, 3, 9 நமக்கு வந்து அடுத்த நல்லா ஆல் போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 059 வச்சு அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் 5க்கு பவர் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 032. இதில் 3ஆம் நம்பர் எடுத்துக்கிறோம். பி போர்டில் 3ஆம் நம்பர் 8. ஓகேவா, பவர் நம்பர் எடுத்தால் 8. 9 வந்து நம்ம டேரெக்டாக போட்டுக்கிறோம். ஓகேவா, 8 அப்படின்னா 9. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 229. இதில் வந்து பி போர்டு நம்பர் 2, அதுக்கு பவர் நம்பர் 7. ஓகேவா, அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 032க்கு நம்ம சி போர்டு நம்பர் வந்து டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, 7, 2. ஓகேவா, 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 462. அதுக்கு பி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 6, 6க்கு பவர் 1. ஓகேவா, அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் 229க்கு சி போர்டு நம்பர் 9, அதை வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 1, 9 நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 510. அதில் பி போர்டு நம்பர் 1 வந்து பவர் எடுத்துக்கிறோம் 6. அதுக்கு முதல் ரிசல்ட்டில் சி போர்டில் 2. ஓகேவா, 6 அப்படின்னா 2. 6, 2ல் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 763 பி போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் 763 வச்சு நம்ம எடுக்கலாம். 6க்கு பவர் நம்பர் எடுத்துக்கிறோம் 1. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 இருக்குது, அதை வந்து நம்ம டேரெக்டாக போட்டுக்கிறோம். இதில் நமக்கு 1, 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு 551. இதிலேருந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா பி போர்டு நம்பர் வந்து 5, 5க்கு பவர் நம்பர் வந்து 0. ஓகேவா, 0 இதை வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 03. ஓகேவா, 03 தான் நமக்கு நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3ஆம் நம்பர் மேலே ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த கணிப்பில் வருது. இந்த 03 இந்த மெத்தட்ஸ் 100% ஒர்க் ஆச்சுன்னா கம்பல்சரி 3ஆம் நம்பர் இல்லாமல் கேமே இல்லாத மாதிரி தான் கணிப்பில் வருது. ஓகேவா, அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஏன்னா நம்ம கணிப்பில் நம்ம எப்பயுமே எடுக்கிற டிக்கில் வந்து 3 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து வந்துச்சு. ஆனால் இதில் வந்து நமக்கு 3, 0 வருது. ஓகேவா, அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக வந்து 3ஆம் நம்பர் மேலே கேரண்டியாக கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா
3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எடுத்துங்க. 0வும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வரலன்னு சொல்ல மாட்டேன். 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போது தான் சொல்லுவோம். ஓகேவா? உங்கள் கணிப்பில் 3-0 வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்லேருந்து வந்து ஒரு மெத்தட்ஸ் நம்ம இதே மாதிரி ட்ரிக்கில் தான் எடுத்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்பர் பார்த்திங்கன்னா எப்பயுமே கால்குலேஷன் இடத்துல நம்பர் பூரா முன்னாடி தான் போகுது. அதனால் நான் வந்து சார்ட்டில் ஒரு ட்ரிக்கில் எடுத்தேன். நமக்கு வந்து 9-5 வைக்கவா, 9-5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸ்ட்ராங்காக போர்டு கேசிங் வந்தால் மட்டும் நான் வந்து போர்டு கரெக்டாக மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 0-3 ஓகேவா, அதிகபட்சமாக 0-3ல் 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வீக்லி சார்ட்டில் நமக்கு 9-5 ஓகேவா, 9-5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் அந்த 9-5 வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் 0-3 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா விசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 39 93 35 53 09 90 05 50 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்கள் கணிப்பில் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படின்னா வந்து விட்டுருங்க. ஓகேவா? இதை வந்து கரெக்டாக அளவாக விளையாடுங்க. ஆனால் எந்த போர்டில் வந்து நம்ம வந்து சொல்லலை. ஆனால் நேற்றுக்கே போர்டு மாற்றி கொடுத்துருவோம். சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 1 கொடுத்துருந்தேன் அந்த சேனலில், சி போர்டுக்கு 5 கொடுத்துருந்தேன். ஓகேவா? இது அப்படியே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக 5 இப்படி 1. அதனால தான் நான் வந்து போர்டு கேசிங்காக கொடுக்கல. உங்கள் கணிப்பில் மேட்சிங் வந்துச்சுன்னா எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். நம்பர் வைக்கும் போது லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஎல்னா 2:50 இந்த மாதிரி டைமுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே மகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம். ஓகேவா?